உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலைக்காக கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. தேவன் தாமே எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த வேத வசனங்களை நாங்கள் ஆராயும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. எந்த மனுஷனையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, நாம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா தப்புவிக்கிறவர் என்பதை சொல்லி தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை வரும். அது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் ஒரு காலகட்டத்திலே ஒரு சூழ்நிலைகள் வரும். அதிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக யோசிப்பார்கள். இந்த நாளிலும் நாம் அதுபோல இந்த வேதத்திலே இருந்து நாம் ஆராய இருக்கிறோம். இதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் பிரியமானவர்களே, இந்த வேதத்திலே அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எப்படியெல்லாம் மக்களை தப்பிவித்து இருக்கிறார் என்று சொல்லி. ஒரு தனி மனிதனையும் தப்பிவித்து இருக்கிறார், ஒரு கூட்டத்தையும் தப்பிவித்து இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொள்ளுகிறார். இந்த பக்தி உள்ளவன் என்று சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் உண்மையாக தேவனை ஆராதிக்கும் பொழுது, உண்மையாக தேவனை நேசிக்கும் பொழுது, உண்மையாக அவரை தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அப்படித்தான் இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிறது. அவர் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு மரண சூழ்நிலையிலே கடந்து போகிறவர்கள் உண்டு. சில வேறு வித தேவைகளுக்காக, கஷ்டங்களுக்காக, போராட்டத்திற்காக இருக்கிறவர்கள் உண்டு. இப்படி பலவிதமான பல சூழ்நிலைகளிலே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் அவர்களுடைய மதத்திலே அவர்களுடைய தெய்வத்தையே நோக்கி பார்க்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே நான் எப்படி விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி, எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறார்கள். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, நாம் உண்மையாய் அவரை நேசிக்கும் பொழுது, நாம் உண்மையாய் அவரை தொழுது கொள்ளும் பொழுது, நாம் உண்மையாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரை நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, இந்த வேதாகமத்திலே கூட கொர்நேலி என்று சொல்லி ஒருத்தரை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்று கேட்டீங்கன்னு சொன்னா, தேவனுக்கு பயப்படுகிறவராகவும், தான தர்மங்கள் செய்கிறவராகவும், எப்பொழுதும் ஜெபம் செய்கிறவருமாகவும் இருந்தார். அவர் ஒரு சாதாரண ஆள் அல்ல. அவர் ஒரு 100க்கு அதிபதி. இஸ் a கேப்டன் ஆஃப் த டீம். அப்படிப்பட்ட ஒருவர் பிஸியான சூழ்நிலையிலே அவர் தேவனை தேடுகிறவராக இருந்தார். அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருந்தார். இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், ஒரு விவேகானந்தர் கூட இருந்தார். அவரும் தேவனை தேடிக்கொண்டு இருந்தார். கர்த்தர் அவரை தனக்காக தெரிந்து கொண்டார். அவர் தன்னை யார் என்பதை அறிந்து கொள்ளும்படி செய்தார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அப்படித்தான் நாம் இதை பார்க்க இருக்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த நாளிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. எப்படி சூழ்நிலை ஏற்படுகிறது? அவர்கள் ஒரு காரியத்திற்காக கடந்து செல்லுகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பல சூழ்நிலைகள், பல போராட்டங்கள் வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலும் அதை குறித்து தான் நாம் ஆராய இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எல்லோருக்கும் போராட்டங்கள் உண்டு. நாம் எல்லோருக்கும் பிரச்சனைகள் உண்டு. இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் உண்டு. ஆனால் அதிலிருந்து நாம் தப்பித்து வெளியிலே வர வேண்டும். இந்த நாளிலும் நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, வெளி தோற்றத்தில் பார்க்கும் பொழுது மனிதனை நாம் நன்றாக இருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். ஆனால் உண்மையை, நிலைமையை நீங்க கேட்டு அறிந்தீர்கள் என்று சொன்னால் அவரிடத்தில் பல போராட்டங்கள் இருக்கும்.
பல பிரச்சனைகள் இருக்கும். இந்த நாளிலும் அதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அதுதான் இந்த இடத்திலே சொல்லப்படுகிற இந்த சம்பவத்திலே எப்படி ஆண்டவர் தப்புவிக்கிறார். அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது மரண தருவாயில இருந்தாலும் சரி, நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு போராட்டத்தில் நாம் இருந்தால் கூட சரி, அந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மளை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். யாராக இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, ஏன் நான் யாராக இருந்தாலும் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவர் இந்த உலகத்திற்காகத்தான் இந்த தெய்வங்கள் இருக்குது. ஆனால் இதுல உண்மையான தெய்வம் எது என்று சொல்லி நாம் எந்த ஒரு தெய்வத்தை வணங்கினாலும் சரி, அதை உண்மையாக நாம் வணங்கும் பொழுது, ஒரு கல்லை வணங்கினால் கூட சரி, ஒரு மரத்தை வணங்கினால் கூட சரி, அதை நாம் உண்மையாய் செய்யும் பொழுது மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற அந்த தேவன் அவனை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். ஆகையினால் தான் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எப்படி இவர்கள் விடுதலை ஆனார்கள், எப்படி இவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்க இருக்கிறோம். பாருங்க, நான் வாசிக்கிறேன். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். 8வது வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிக்கிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். இன்றைக்கு நீங்க எந்த தெய்வத்தை நம்பி இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, நீங்கள் உண்மையாய் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, நீங்கள் உண்மையாய் தேவனை நேசிக்கும் பொழுது, நீங்கள் யாராக இருந்தாலும் தெய்வத்துக்கு தெரியும் இவன் உண்மை உள்ளவன், இவன் உள்ளம் உண்மையாக தேவனை தேடுகிறது. அப்படி பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொள்ளுவராக இருக்கிறார். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் செய்கின்ற காரியம் என்ன? நாங்க செத்து போயிடுவோம்னு நினைக்கிறோம், அவ்வளவுதான் எங்க கதை நினைக்கிறோம். ஆனாலும் எங்களை தப்புவிக்கிறவர் இருக்கிறார். பிரசன்ட் டென்ஸ்லயே சொல்றாங்க, பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், 3 விதத்திலையும் சொல்றார். நான் இன்னைக்கு நேற்று தப்பிச்சது மாத்திரம் அல்ல, இன்னைக்கு தப்பிக்கிறவர் மாத்திரம் அல்ல, நாளைக்கும் நான் தப்பி வைக்கப்படுவேன். அதை தான் இந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது வசனம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சூழ்நிலைகள் எதிர்ப்பாக இருக்கும், சூழ்நிலைகள் நாம் தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகள் நமக்குள்ள இருக்கும். ஆனாலும் பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையிலும் அவர்களுடைய உள்ளத்திலே எழும்பினது என்ன? எங்களை தப்புவிப்பார், என்றும் தப்புவிப்பார். அதாவது என்ன அழகாக சொல்றாரு பாருங்க. என்ன தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார். அவர்கள் ஆண்டவர் மேல நம்பிக்கையாக இருந்தார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும், நீங்கள் யார்கிட்ட போவோம் என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்போடு இருந்தாலும் சரி, நீங்கள் வணங்குகிற தேவனை உண்மையோடு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் முழு இருதயத்தோடு நேசிப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே அங்கு பார்த்து கொண்டிருக்கிற தேவன் உங்களை உண்மையா தப்பி வைப்பார். அந்த கோரேசியின் தாசன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல கொர்நேலியுவுக்கு தூதனை அனுப்பி அவருக்கு என்ன பண்றார்? திடப்படுத்தி அவர் தேடிக்கொண்டிருந்த, அவர் ஆராதித்துக் கொண்டிருந்த தேவன் யார் என்பதை அவருக்கு காண்பித்தார். அவர் எந்த தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தாரோ அவருக்கு தான் தெரியும். ஆனால் அவருக்கு அந்த உண்மையான தெய்வத்தை அவர் காட்டி கொடுத்தார். ஆண்டவர் தூதனை அனுப்பினார். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், அப்பொழுது நீ என்னை மகிமைப்படுத்துவாய்.
எல்லோருக்கும் ஆபத்து வருங்க, எல்லோருக்கும் போராட்டம் வரும், எல்லாருக்கும் அந்த சூழ்நிலைகள் ஏற்படும். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே யாராக இருந்தாலும் சரி, மரண தருவாயிலே அவர்களை ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த, நான் இந்த விழுப்புரத்தில் இருந்து ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி வந்து கொண்டிருந்தேன். ஏனென்று சொன்னால், அந்த திருச்சியிலிருந்து அகமதாபாத் போற அந்த ட்ரெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா காலியாக போகும். அப்போ நம்ம உள்ளே ஏறிட்டோம்னா கூட அந்த டிடிஆர் வந்து அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நம்ம அதை டிக்கெட் ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டாக்டர் என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் டாக்டர், 72 வயது ஆகிறது, ரிட்டையர்ட் ஆகிட்டு இன்றைக்கும் ஒரு 70,000 ரூபாய்க்கு மேலே பென்ஷன் வாங்குகிறார், ஒரு கிளினிக்கில் வேலை செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி என் பக்கத்து எதிர்க்க இருக்கிற சீட்டில் வந்து உட்கார்ந்தார். சார், நான் வந்து ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டேன், ஆனால் நான் ரிசர்வ் பண்ணலை, இப்போது என்ன செய்யுதுன்னு தெரியல சார், டிடிஆர் வந்து நான் என்ன சொல்லுவாரோன்னு தெரியல சார்ன்னு என்னை கேட்டார். சார், நீங்கள் பயப்படாதீங்க, இந்த வண்டி இந்த ட்ரெயின் வந்து எக்மோரில் தான் வந்து ஃபில் ஆகும், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் தான், நீங்கள் பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், நான் ஒன்று டிடிஆர்கிட்ட பேசி நான் என்ன சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த சீட்டு வந்து காலியாக தான் போகும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், சரி சார், பரவாயில்ல சார் உட்காந்து என்கிட்ட பேச்சு கொடுத்தார். அதுக்கு முன்பாக ஒரு டாக்டர் என்கிட்ட சொல்லலை, அவர் பேசிக்கொண்டே இருந்தார். சார், நான் ஒரு டாக்டர், எனக்கு சென்னையில் பல கோடி சொத்து வீடுகள் இருக்கிறது, நான் உளுந்தூர்பேட்டையில் ஒரு கிளினிக் கட்டி கொண்டு இருக்கிறேன், இப்பொழுது எனக்கு இடது பக்கத்தில் அந்த மார்பக்கத்தில் எனக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது சார், அது என்னன்னு தெரியல. ஒரு பெரிய டாக்டருங்க, ஒரு பெரிய டாக்டர், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆன ஒரு பெரிய முதிர்ந்த டாக்டர், அவர் என்னோடு கூட பகிர்ந்து கொள்வது உண்மை சம்பவம். அவர் என்னோடு கூட பகிர்ந்து கொள்ள அவருடைய ஃபோன் நம்பரை எனக்கு கொடுத்தார். இது உண்மை சம்பவம். அவர் சொன்ன வார்த்தை எனக்கு என்னன்னு தெரியல சார் அப்படின்னு சொன்னார். நான் அப்பொழுது அவருக்கு சொன்ன வார்த்தை, சார், நிச்சயமாகவே உங்களுக்கு நல்ல ஆயுசு நாட்களை ஆண்டவர் கொடுப்பார், உங்களை நிச்சயமாகவே ஆண்டவர் 100 வயசு உங்களுக்கு கொடுத்து உங்களை வழிநடத்துவார், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும், நீங்கள் நல்ல வசதி படைத்தவர்கள், நீங்கள் உளுந்தூர்பேட்டையில் ஒரு கிளினிக்கை கட்டி கொண்டு இருக்கிறீர்கள், அங்கே வருகிற ஏழை பிள்ளைகளுக்கு இலவசமாய் நீங்கள் மருத்துவம் செய்தீர்கள் என்று சொன்னால், இப்பொழுது இருக்கிற உங்களுடைய வசதிகள் அது ஒன்றும் உங்களை காப்பாற்றாது, ஆனால் நீங்கள் இப்பொழுது அந்த செய்கிற நற்காரியங்கள் உங்களை உயர்த்தும் பிரியமான டாக்டர் என்று சொன்ன அவர்கிட்ட. அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்போ நான் சொன்ன வார்த்தை அவர்கிட்ட என்ன சொல்லதுன்னா, அவர்கிட்ட ஒரு வசனத்தை நான் சொன்னேன், சிறுமை உள்ளவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அப்போ சிறுமை உள்ளவன் மேல சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அப்போ தீங்கு நாள் எல்லாருக்கும் வருங்க, அந்த மரண தருவாய் எல்லாருக்கும் வரும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அந்த மரண நாளை ஜெயிக்க ஒருவராலும் முடியாது. ஆகையினாலே அந்த டாக்டர் சந்தோஷமாக சென்று விட்டார். அப்போ அவருக்கு என்ன அவர்கிட்ட நான் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். பாருங்க, ஒரு டாக்டருங்க, நான் சொன்னேன், நீங்க போய் ஸ்கேன் எடுக்க வேண்டியதானே, நீங்க டெஸ்ட் எல்லாம் போக வேண்டியதானே. இல்லை சார், எனக்கு தெரியும் அது சூழ்நிலை எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற போல நான் போவேன். ஆனால் மற்றவர்களுக்கு அவர்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், போய் நீங்கள் எக்கோ எடுங்க, அது எடுங்க, இது எடுங்கன்னு சொல்லி என்னென்னோ எழுதுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது, இதை காப்பாற்றக்கூடியவர் யார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவ்வளோ பெரிய டாக்டருக்கு நான் சொல்லும் பொழுது அவர் சந்தோஷமாக போகிறார். ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாய் மருத்துவம் பாருங்கள் என்று சொன்னேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆபத்து காலம் என்று ஒன்று வரும். தப்புவிப்பதற்கு யார் நம்மளை இருக்கிறார் என்று சொல்லி இந்த சூழ்நிலை நம்மளுக்கு வரும். சரீரத்தில் பலவீனம் வந்துருச்சுன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எவ்வளவு கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு இருந்தாலும் சரி, சரீரம் பாதிக்கப்பட்டு நான் ஒருத்தராலையும் ஒண்ணுமே செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே எல்லாவற்றை காட்டிலும் சரீரம் மிக மிக முக்கியம். பிரியமானவர்களே, அந்த சரீரத்தை ஒருவன் தொட்டு விட்டால், அவர் என்ன சொன்னார் அந்த டாக்டர், அவர் சரீரத்திலே அந்த மார்பகத்திலே அந்த வலி வரும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, ஏதாவது நான் ரொம்ப தூரம் நடந்தேன் எனக்கு மூச்சு வாங்குது அப்படி இப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன வார்த்தை, அவராலேயே, ஒரு டாக்டராலேயே அதை ஜீர்ணிக்க முடியலங்க.
நம்மளாம் சாதாரண மக்கள். நமக்கு ஏதாவது வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. எக்ஸ்பர்ட் அவரு, அந்த டாக்டர். அவராலேயே பயப்படுறாருன்னு சொன்னா, இன்னைக்கு பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலை எல்லாருக்கும் வரும். அந்த பயங்கரமான ஒரு சூழ்நிலை வரும். அந்த மரண தருவாய் சூழ்நிலை வரும். அப்பொழுது நம்மளை தப்புவிக்க ஒருவர் இருக்கிறார் என்ற அந்த தைரியம், அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாகவே நாம் அதிலிருந்து தப்புவிக்கப்படுவோம். இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னு சொன்னா, எவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரியமானவர்களே, நீங்கள் இதை நாம் தியானிக்கும் பொழுது பார்க்கலாம். பாருங்க, இந்த நாளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த 3 காரியத்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று, இன்று, நாளை. நேற்றையும் அவர் நம்மளை காப்பாற்றுகிறார், இன்றும் காப்பாற்றுகிறார், நாளையும் காப்பாற்றுகிறார். இந்த 3 காரியங்கள் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது பாருங்க. அதை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். இந்த 3 காரியங்கள் எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இந்த நாளில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரியமானவர்களே, இந்த தானியேல் 3வது அதிகாரத்திலே எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, மிக பயங்கரமான சூழ்நிலை. முதலாவது அவர்களை தப்புவித்தார். 2வது, இந்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க பாருங்க, இந்த நாளில பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் வாசிக்கிறேன். தானியேல் 3வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஒரு பெரிய உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. இப்படி சிலையை ஆராதிக்க வேண்டும், இப்படி நீங்க தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டர் போடப்பட்டிருக்கிறது அந்த தேசத்திலே. இவர் அப்பொழுதும் என்ன சொல்லுகிறார்? அவர் உண்மையாய் தேவனை நேசிக்கிறார். அவர் எந்த தெய்வத்தை வணங்குகிறாரோ, அந்த தானியேல் எந்த தெய்வத்தை வணங்கினாரோ அந்த தெய்வத்துக்காக வைராக்கியம் பாராட்டினார். கர்த்தர் அவரை விடுதலையாக்கினார். தேவன் அவரை தப்புவித்தார். இந்த நாளிலும் பாருங்க, அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நேபுகாத்நேச்சருக்கு கடும் கோபம் உண்டாகி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளை சாதாரணமாய் சூடாக்கினதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷர்களுக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நீசர்களோடும் பாவைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சுவாலை நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினால், சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினால், அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சூளையில இவங்களை தூக்கி போடுறதுக்கு கொண்டு போற ஆட்கள் மறித்து விட்டார்கள். அதுக்கு அடுத்தது பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷர் கட்டுண்டவர்களாக எரிகிற அக்கினி சுவாலையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினி சுவாலையிலே போடுவித்தோம் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாக அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்கினி சுவாலையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரத்தின் மேல் அக்கினி பலம் செய்யாமல், அவருடைய தலைமையில் கருகாமலும், அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்னியில் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது, இந்த அப்பொழுது போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணணும், இதை லிசன் பண்ணணும். எப்படி சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அந்த நேபுகாத்நேச்சர்
வசனித்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளைகளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், அல்லது நீங்கள் எங்கு ஒன்றா இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலும் உங்களை வஞ்சித்து உங்களை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மாட்டி விட வேண்டும் என்று சொல்லி மாட்டிவிட்டு இருந்தாலும் பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையில இருந்தும் அவர் நம்மளை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அதுதான் இந்த சம்பவம் காட்டுகிறது. எப்படி அந்த தேவன் மேல வைராக்கியமாய் இருந்தார்கள். அவர் என்ன செய்கிறார்? தூதனை அனுப்பி அந்த இடத்திலே அவர்களை மீட்டெடுக்கிறாருங்க. அவரை கொண்டு போனாங்க. அந்த அக்னி ஜுவாலையில போடுவதற்கு அந்த 3 பேரையும் கொண்டு போகும்பொழுது அந்த கொண்டு போகிற 3 பேர் மரித்து போனார்கள். பிரியமானவர்களே, அந்த அக்னியினுடைய அந்த உஷ்ணம் தாங்க முடியாமல் அவர்கள் மரித்து விட்டார்கள். ஆனால் இந்த 3 பேர் அக்னியில் உள்ளுக்குள்ளே போடப்பட்டும் அவர்களுக்கு ஒரு சேதமும் வரவில்லை. அப்பொழுது அங்கே தப்புவிக்க வந்தவர் தான் அந்த தேவ தூதன், ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர். பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் சரி, உங்களை வஞ்சிக்கிறவர்கள் அநேகர் இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர் அநேகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உண்மையுள்ள தேவனை ஆராதித்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உண்மையாய் அவரை தொழுது கொள்வீர்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் நம்மளை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நாம் மாற்றிக்கொண்டிருந்தாலும், நம் சரீரத்தை அடிமைப்படுத்துகிற சில பழக்க வழக்கங்களில் கூட சில மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களையும் கூட ஆண்டவர் விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் சற்று இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். இதைதான் இந்த நாளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் அந்த கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர்ல 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் எங்களை மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இப்பொழுதும், இன்றைக்கும். அவர் நேற்றைக்கு மாத்திரம் தப்புவிக்கிற தேவன் அல்ல பிரியமானவர்களே, அவர் இன்றைக்கும் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம நேற்று மாத்திரம் நம்ம ஆண்டவர் உயிரை காப்பாற்றினவர் மாத்திரமல்ல, இன்றைக்கும் நம்மளை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். அதனால்தான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த நாளிலே நாம் பார்க்கிற இந்த வேத வசனங்களை நாம் ஆராயும் பொழுது நம்மளுக்குள்ளே ஒரு விசுவாசம் வர வேண்டும். நமக்கு பல பழக்க வழக்கங்கள் கூட இருக்கலாம், அதை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் தான் இவர். நீங்கள் உண்மையாக தேவனை நேசிக்கும் பொழுது, நீங்கள் உண்மையாக தேவனை ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பல காரியங்கள் உண்டு. இன்னைக்கு நம்ம எத்தனையோ காரியங்களிலே நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குவதும் அவர்தான். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 17வது வசனம், தானியேல் 3:17 அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவங்க 3 பேரும், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். என்ன சொல்றாரு? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு அந்த கான்பிடென்ட் நமக்கு இருக்குதா? நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளை காப்பாற்றுவார் என்ற ஒரு கான்பிடென்ட் இருக்குதா? நாம் ஆராதிக்கிற தேவன் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட பழக்க வழக்கங்களை மாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? எதுவாக இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, நம்மை தப்புவிக்க வல்லவர் இருக்கிறார். அதை தான் இந்த தானியேல் சொல்கிறார். இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 முறை தொழுகிறவர், தேவனுக்காக தன்னை வைராக்கியம் பாராட்டுகிறவர். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலைகளை எதிர்த்து வந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையிலும் இன்றைக்கு நமக்கு சரீரத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும். இன்றைக்கு நாம் வியாதிப்படுகிறோம். இன்றைக்கு அநேக வியாதிகளை நம்மளை தொற்றிக் கொள்ளுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும், அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலும் நம்மை தப்புவிக்க வல்லவர் இருக்கிறார், நம்மை காப்பாற்ற ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோமா?
அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பவுல் சொல்லுகிறார், நாங்கள் மரண தருவாயில் இருந்தோம், ஆனாலும் எங்களை தப்புவித்தார். மரண தருவாயில் இருந்து நாங்கள் பிழைக்கோன்னு நினைச்சு கூட பார்க்கல. அதனாலதான் அவர் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு முறை கப்பல் சேதம், ஒரு முறை அவரை என்ன செய்தது, பாம்பு, விஷ பாம்பு அவரை கடித்தது, அப்பவும் அவரை சேதப்படுத்த முடியவில்லை. பிரியமானவர்களே, அதை தான் இந்த இடத்துல தானியேல் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்றாரு, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன், எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மளை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். அதை தான் இந்த நாளிலே நாம் பார்க்கிற இந்த வேத வசனத்தை ஆராயும் பொழுது நமக்குள்ளே வர வேண்டிய விசுவாசம் என்ன, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இவர்களுடைய வைராக்கியத்தை பார்த்து மற்றவர்கள் உங்களுடைய தெய்வ பக்தியை பார்த்து, உங்களுடைய தேவனை நீங்கள் ஆராதிக்கிறதை பார்த்து, நீங்க தேவனிடத்திலே காட்டுகிற அன்பை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்பட்டு உங்களுக்கு விரோதமாக ஏதாவது செய்தாலும், இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருப்பார்கள், ஆனாலும் அவர்கள் உள்ளத்தில் தேவனை ஆராதித்து கொண்டு தான் இருப்பார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கிறார். நேற்றைய தினத்தில் கூட அவரோடு கூட நான் பேசி கொண்டிருந்தேன். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, அவங்க குடும்பத்திலே அவருக்கு எந்த ஒரு சலுகையும் செய்யக்கூடாது, எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து அவருக்கு விரோதமாக செயல்பட்டார்கள், அவருக்கு வர வேண்டிய பங்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். இப்படி பல சூழ்நிலைகளை அவர் இருக்கும் பொழுது அவர் என்னிடத்திலே சொல்லி வேதனைப்பட்ட காரியம் என்னவென்று கேட்டால், என் கூட பிறந்தவர்களே எனக்கு உதவி செய்ய மாட்டுகிறார்கள், என் கூட பிறந்தவர்களே எனக்கு எந்த ஒரு உதவிக்கும் வரமாட்டுகிறார்கள், என்னுடைய தாய் தகப்பனாரை நான் அப்படி கவனித்தேன், என் தாய் தகப்பனாருக்கு அவ்வளவு உதவி செய்தேன், என் நண்பர் என்னுடைய சகோதரர்கள் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உதவி செய்ய மாட்டுகிறார்கள், எனக்கு வர வேண்டிய பங்கும் கொடுக்க மாட்டுகிறார்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அவர் உண்மையானவர், அவர் லஞ்சம் கையில் நீட்டி ஒரு 10 ரூபாய் வாங்காதவர், கடவுளுக்கு பிரியமானவர், தேவனை ஆராதிக்கிறவர், தேவனை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் நேசிக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருக்கு வர கஷ்டங்களை பற்றி கவலைப்படவே இல்லை. அவர் இன்று உறுதியோடு இருக்கிறார். கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றுவார், கர்த்தர் இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை வெளியில கொண்டு வருவார் என்று சொல்லி ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே இருந்தது. பிரியமானவர்களே, இப்பொழுது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் என்ன சொல்லுகிறார், என்னை மரணத்திலிருந்து காப்பாற்றினார் என்று சொல்லுகிறார். இந்த இடத்திலே தானியேல் என்ன சொல்லுகிறார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் தப்புவிக்க வல்லவர், அப்படி ஒரு கால் தப்புவிக்கவில்லை என்று சொன்னாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்ன சொல்றாரு பாருங்க, அந்த 17வது வருஷத்துல அவர், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் எரிகிற அக்னி சோழ ராஜாவாகி உம்முடைய கைக்கு தப்புவிக்கும் நீங்களாக்கி விடுவார், உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவார் என்று சொல்லுகிறார். அப்படி பாருங்க, அதுக்கப்புறம் அவர் சொல்றதை பார்த்தீங்கன்னு சொன்னா, தானியேல் சொல்ற வார்த்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் ஒரு நாளும், அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னாடி வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா 15வது வசனம், இப்பொழுது இக்காலம் நாகசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் முதலான சகல வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது, பணிந்து கொள்ளாதிருந்தீர்களானால் அந்நேரமே எரிகிற அக்னி ஜுவாலை நடுவிலே போடப்படுவீர்கள், உங்களை என் கைக்கு தப்பித்து போகிற தேவன் யார் என்றார். பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்ல பாருங்க கேட்டீங்கன்னா, அவர் சேலஞ்ச் பண்றார், உங்களை தப்புவிக்கிற தேவன் யார் என்று சொல்லி சேலஞ்ச் பண்றார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அதை அடுத்த வசனத்திலே, நீங்க 17வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி வைராக்கியமாக இருந்தார்கள். அப்படி தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எப்படி தேவனை ஆராதிக்கிறோம்?
தேவன் நம்மை விடுவிப்பார், தேவன் இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை காப்பாற்றுவார், இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை தப்புவிப்பார் என்று சொல்லி நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறதா? சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் நாம் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவதாக பவுலை மரணத்திலிருந்து தப்புவித்தார். இங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அக்கினி ஜுவாலையிலிருந்து தப்புவித்தார். இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 17:37 வசனத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37வது வசனம். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கு தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடனே கூட இருப்பார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பெரிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது, ஒரு தேசத்திற்கு விரோதமாக ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த நேரத்திலே இந்த இடத்திலே ஒரு சின்ன வயது, வாலிப வயது பையன் என்ன செய்கிறான்? இந்த இடத்திலே தேவன் நம்மை தப்புவிப்பார் என்று சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு, அந்த தேவன் மேல் இருந்த நம்பிக்கையோடு, அந்த தேவனோடு கூட இருந்த அன்போடு, அந்த தேவன் நம்மளை தப்புவிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு என்ன செய்கிறான்? அந்த இடத்திலே அந்த பெலிஸ்தரோடு கூட அவன் போர் செய்ய போகிறான். அங்கே இருக்கிற அந்த கோலியாத்தின் பொண்ணோடு கூட. இந்த நாளில பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் சொன்ன வார்த்தை என்ன சொல்றாரு பாருங்க, என்ன அழகாக சொல்றாரு பாருங்க. தாவீது சொல்லுகிற வார்த்தை, பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். பாருங்க, என்ன ஒரு கான்பிடென்ட் பாருங்க. இந்த கான்பிடென்ட் பவுலிடத்தில் இருந்தது, இந்த கான்பிடென்ட் தானியேலிடத்தில் இருந்தது, இந்த கான்பிடென்ட் தாவீதிடத்திலும் இருந்தது. இந்த 3 பேரிடத்தில் எப்படி பாருங்க, அநேக பேர் இருக்கிறார்கள், ஆனாலும் இந்த 3 பேரிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு கான்பிடென்ட் இருந்தது பாருங்க. எந்த சூழ்நிலை, அவர் மரணத்திலிருந்து என்னை தப்புவித்தார், இப்பவும் தப்புவிப்பார், இனிமேலும் தப்புவிப்பார். அவர் இருந்த கான்பிடென்ட். இங்கே நாங்கள் சிலையை வணங்க மாட்டோம், ஆனாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி இங்கே 3 பேர் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நம்மளை தப்புவிக்க வல்லவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் வணங்குகிற தேவன், நீங்கள் மரத்தை பார்த்து வணங்கினாலும் சரி, சிலையை பார்த்து வணங்கினாலும் சரி, அது எதை பார்த்து வணங்கினாலும் சரி, நீங்கள் முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு அந்த தெய்வத்தின் மேல நம்பிக்கை வைத்தால், நிச்சயமாகவே நீங்கள் உண்மையான தெய்வத்தை நீங்கள் கண்டடைவது நிச்சயம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்கள் உள்ளத்திலே அந்த கல்லை பார்த்து வணங்கினால் கூட சரி. அதைதான் அந்த இடத்துல பவுல் சொல்லுவார், அப்போஸ்தலர்களை சொல்லுவார், அறியப்படாத தேவன் என்று எழுதி வைத்திருக்கிறீர்களே, அதை குறித்து தான் நான் இப்பொழுது உங்களோடு கூட சொல்ல இருக்கிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ட்ரெடிஷனாக வருகிற காரியங்கள் நிறைய உண்டு, ட்ரெடிஷனாக வருகிற காரியங்கள் உண்டு. ஆனாலும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியத்தில் வருகிற சம்பவங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் எவ்வளவு ஒரு தைரியத்தோடு சொல்றாங்க பாருங்க. பவுல் சொல்லுகிறார், மரணத்திலிருந்து காப்பாற்றினவர் நிச்சயமாக இன்னைக்கும் காப்பாற்றுவார், நாளைக்கும் காப்பாற்றுவார் சொல்றார். இந்த இடத்துல அக்னி ஜுவாலையில போடப்பட்டவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாகவே கர்த்தர் எங்களை விடுவிப்பார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். எப்படி அவங்களோட கான்ஃபிடென்ட் வருது? அவர்களோடு தேவனோடு கூட இருந்த உறவு. அந்த உறவு சரியாக இருக்கும் பொழுது உங்களை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த ஒரு கிரிக்கெட் பிளேயர் சொன்னார்ல, ஜமீமா, என்ன அழகாக சொன்னார், நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியல, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்தார், நான் நின்று கொண்டு பார்த்தேன், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்தார் என்று சொல்லி. இந்த நாளிலும் பிரியமானவர்களே, இதை நாம் விசுவாசத்தோடு, நாம் முழு உள்ளத்தோடு
நாம் முழு பலத்தோடு அவரிடத்திலே அன்பு கூறுவோம் என்று சொன்னால் பிரியமானவர்களை, நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், அவர் நம்மளை தப்புவிக்க வல்லவர். இன்றைக்கு நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் எந்த சூழ்நிலையிலிருந்து ஒவ்வொரு மனிதருக்கும் தான் தெரியும். இந்த நேரத்தில் நாம் இப்படி இருக்கிறோம், இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு இருக்கிறது. ஒரு சகோதரன் இருக்கிறான், வெளியில பார்த்தார் என்று சொன்னால் அவரை ஒருவராலும் ஒன்றும் சொல்ல முடியாது. அவ்வளவு அழகாக இருப்பார். ஆனால் அவரிடத்துல பேசும் பொழுது அவருக்கு இப்படிப்பட்ட நோய்கள் இருக்கிறது, இப்படிப்பட்ட பலவீனங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் முகத்தை மாத்திரம்தான் பார்க்க முடியும். ஆனால் அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் நாம் என்ன செய்கிறோம்? தேவனை எப்படி தேடுகிறோம்? தேவனை முழு உள்ளத்தோடு தேடுகிறோமா? ஏதோ கடமைக்காக தேடுகிறோமா? நிச்சயமாக கையில பணமே இல்லைனாலும் பரவாயில்ல பிரியமானவர்களே, அவர் நடத்துவார். இதை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு தேவதாசன், இது ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். அவர் ட்ரெயினுக்கு போகும்பொழுது கையில காசு இல்லாம தான் போவார். அவ்வளவு விசுவாசம். எப்படி நான் போய் சேர்ந்துடுவேன், அது எப்படி சேருவேன்னு எனக்கு தெரியாதுன்னு போறாருங்க. அவர் டிக்கெட் எடுக்கிற லைன்ல நிற்கிறாரு. அங்க லைன்ல போய்கொண்டு இருக்கும் பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, டிக்கெட் கவுண்டர் கிட்ட போகும்பொழுது அவருக்கு தெரிந்த ஒருவர் வந்து, சார் எங்க சார் போறீங்க? இருங்க சார், நான் எடுக்கிறேன் டிக்கெட்டை எடுத்து கையில் டிக்கெட்டை கொடுத்தாரு. அவர் ட்ரெயின் ஏறி போயிட்டே இருந்துட்டார். அவர் இந்த விசுவாசம் மாத்திரமில்லை, அநேக விசுவாசங்கள் அவருக்கு உண்டு. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் இந்த உலகத்திலே காண முடியாது. ஆகையினாலே பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நமக்கும் தேவனுக்கும் என்ன உறவு இருக்கிறது என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள், எப்படி ஒன்னா வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நிச்சயமாக கிடையாது. நானும் ஒரு வாலிப வயதில் அப்படி நினைத்தவன் தான். வாலிப வயதில் எப்படி ஒன்னா வாழலாம் நினைச்சவன் தான். ஆனாலும் அது நிச்சயமாகவே அதனுடைய முடிவு வருத்தமும் சஞ்சலமுமாய் தான் இருக்கும் பிரியமானவர்களே. ஆனால் தேவ பக்தியோடு வாழ்கிற பிள்ளைகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவனை மாத்திரம் நம்பி வாழ்கிற பிள்ளைகளை இருக்கிறார்கள் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பிள்ளைகள் ஒரு நாளும், இன்றைக்கு ஒரு நேரம் கஷ்டப்படலாம், இன்றைக்கு ஒருவேளை அவர்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரலாம், நிச்சயமாகவே தேவன் கைவிட மாட்டார். அதை தான் இந்த இடத்திலே பார்க்கிறோம் தானியேலை. அதை தான் இந்த இடத்திலே பார்க்கிறோம் யாரை? நாம் பவுலை பார்த்தோம். அதை தான் இந்த இடத்திலே பார்க்கிறோம் தாவீதை பார்க்கிறோம். தாவீதுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த வாலிப வயதிலே அவர் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டு இருக்கிறவராக இருந்தார். ஆகையினால் தான் அவருக்கு அப்படிப்பட்ட பலத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஒரு விசை கரடியும் ஒரு விசை சிங்கத்தையும் கிழிச்சு போட்டார். எந்த மனுஷனை நம்பி வாழ்ந்திருந்தார்னா நிச்சயமாக அவரால் ஒன்றும் செய்திருக்க முடியாது. அவர் நம்பி வாழ்ந்தது தேவனை என்பதனாலே அவராலே அந்த காரியத்தை சாதிக்க முடிந்தது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, நீங்கள் எதை செய்தாலும் சரி, உங்களிடத்துல கொஞ்சம் பணம் இருந்தால் கூட சரி, நீங்கள் தேவனோடு கூட சார்ந்து கொண்டு, நீங்கள் தேவனோடு கூட இருந்து கொண்டு அந்த பணத்தை செலவழித்தீர்கள் என்று சொன்னால், அது செலவழிகிற மாதிரியே தெரியாது. உங்க பாக்கெட்ல பணம் இருந்து கொண்டே இருக்கும்படியாகவே இருக்கும் பிரியமானவர்களே. அதை நான் கண்டிருக்கிறேன். என்னிடத்தில் கொஞ்சம் உண்டு, ஆனாலும் மன நிறைவாய் இருந்தது. ஏன்? நான் ஆராதிக்கிற தேவன் என்னை வழிநடத்துகிற வல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை நம்பி வாழ்ந்தும் பொழுது வெறும் பணம் காசு மாத்திரம் அல்ல, நமக்கு வருகிற அந்த சரீர பலவீனங்கள், மரண தருவாய்கள், நம்மளுக்கு எதிராக எழும்புகிற சூழ்ச்சிகள், இது எல்லாவற்றிலிருந்து அவர் தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார். வெறும் பணம் உதவி கொடுத்து மாத்திரம் தப்பிவிக்க வல்லவராக மாத்திரம் அல்ல, எல்லாவற்றிலும் அவர் ஃபுல்ஃபில் பண்ணுகிறவராக இருக்கிறார். சரீரம் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளது தெரியுங்களா? சரீரம் இந்த உலகத்திலே ஹெல்த் இஸ் வெல்த்ன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் ஒரு கரத்தை நாம் நிஜமான கரத்தை வாங்க முடியாது பிரியமானவர்களே. எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் நம் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் சாதாரணமாக வாங்கிவிட முடியாது பிரியமானவர்களே. அது வாங்கினாலும் அது நம்மளோடு கூட செட் ஆகணும். சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கண் எவ்வளவு வல்லமை உள்ளது, கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கை எவ்வளவு வல்லமை உள்ளது, கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சரீரத்திலே உள்ள உறுப்புகள் எவ்வளவு வல்லமை உள்ளது பிரியமானவர்களே. அதை வீணாக அழிக்கலாமா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன்
சரீரத்தை கெடுத்தால் அவனை நான் கெடுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால் சரீரம் தேவனுடைய ஆலயம். பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் நான் அவனை கெடுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். நம்ம எதை ஒண்ணா நினைச்சு சாதிச்சிடலாம் நினைக்கலாம், முடியாது. நீ கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சாலும் நீ நினைச்சது சாதிக்க முடியாது. உன் உள்ளத்திலே சஞ்சலத்தோடு, வருத்தத்தோடு, பாரத்தோடு தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். ஆனால் நீ தேவனை மாத்திரம் நம்பி, எந்த மனுஷனையும் நம்பாமல் அவரை ஒருவர் மாத்திரம் உன் நம்பிக்கையாக கொண்டு வாழ்ந்த என்று சொன்னால், நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை தப்புவிக்க வல்லவராய் அவர் இருக்கிறார். பவுல் பிரயாணத்திலே அவ்வளவு போராட்டங்கள். தானியேல் பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கிறார், அதிகாரியாக இருந்து சொபிஸ்டிகேட்டட் லைஃபோடு இருக்கிறார். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் அவருக்கு ஒரு எதிர்ப்பான ஒரு சூழ்நிலைகள் வருகிறது பிரியமானவர்களே. அப்பொழுது என்ன செய்வோம் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே தேவன் சொல்லுகிறார், அவரோடு கூட வந்து உலாவுகிறார். அந்த அக்னி ஜுவாலையிலே காப்பாற்றி வெளியே அவர்கள் ஒரு சேதமும் இல்லாதபடி எடுக்கிறார். அதே தானியேலை சிங்க கோயில போட்டார்கள். சூழ்ச்சிகள் நமக்கு விரோதமாக எப்படி ஒண்ணா எந்த சூழ்நிலையிலும் வரும் பிரியமானவர்களே. நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிறவர்களே வருவார்கள். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஒரே தட்டில் சாப்பிட்டவன் இன்னைக்கு எனக்கு எதிரியா இருக்கிறான், இன்னைக்கு எனக்கு பெரிய ஒரு துரோகியா இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவரை சொல்ல முடியுமா? ஆண்டவரை பற்றி நாம் அப்படி சொல்ல முடியுமா? கர்த்தர் நிச்சயமாகவே நாம் அவரை நம்பினோம் என்றால் அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் பிரியமானவர்களே. ஒருவேளை இன்றைக்கு நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், ஆனாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். எப்பொழுதுமே எடுத்த உடனே மேல வருவது அது நிச்சயமாக கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதமாக இருக்காது. இன்றைக்கு நான் போற ஏதோ கிடைக்கிறது, இன்னைக்கு பணம் வந்து விடுது என்று சொன்னால் அது நிச்சயமாக தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தர் கற்றுக் கொடுத்து தான் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டவே மாட்டார். ஆகையினாலே பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம், அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். பவுலை தப்புவித்தவர், தானியேலை தப்புவித்தவர், தாவீதை தப்புவித்தவர், நம்மையும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் பிரியமானவர்களே. பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன். பாருங்க, 49, 50, 51வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பிரியமானவர்களே. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவலிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். எப்படி விழுந்தான்? முகங்குப்புற விழுந்தான். பின்னாடி கூட விழங்க, முகங்குப்புற விழுந்தான். தேவன் அடிக்கிற அடி அது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, நீங்க சொல்றான், நீங்க ஒரு சாதாரண ஒரு மியூசிஷியனாக இருக்கலாம், நீங்கள் சாதாரண ஒரு எந்த ப்ரொஃபஷன்ல செய்கிறவர்களாக இருக்கலாம், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து அதை செய்து கொண்டு இருக்கலாம், நீங்கள் ஒரு சானிட்டரி கிளீனராக இருக்கலாம், அல்லது நீங்கள் பெரிய அலுவலகத்தில் அதிகாரியாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த வல்லமை இருந்தது என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ஒருவராலும் ஒன்றும் செய்யவே முடியாது. அதை தான் இந்த இடத்திலே அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லுகிறார். அப்படித்தான் இந்த தாவீது அந்த கோலியாத்தை ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார்? தேவனுடைய பலத்திலே ஜெயித்தார். இன்றைக்கு நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இந்த வாலிப பிள்ளைகள் இதை அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் செய்கிற எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, நாம் செய்கிற எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அதை தேவனுக்கு முன்பாக வைத்து தேவனோடு கூட சேர்ந்து தேவ சித்தத்தின்படி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாக எவன் எழும்பினாலும் அவன் ஒன்றுமில்லாமல் போய்விடுவான் பிரியமானவர்களே. ஆனால் நீங்கள் உங்கள் இஷ்டப்பட்டபடி நீங்கள் போற போக்கிலே நான் இப்படித்தான் வாழ்வேன், இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் எதையாவது செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவன் அதை செய்யும் பொழுது நீங்கள் அந்த இடத்திலே ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் பலவீனமானவர்களாக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டு, அதை தான் இங்க தானியேல் அதை ஸ்டபனா நிற்கிறார். அவர் இந்த
ஜனாதிபதியினுடைய அந்த பதவியை அவர் பெருசா நினைக்கலங்க. அந்த சீட்டுக்காக அந்த கடவுளை வணங்கிட்டு நம்ம அந்த சீட்டில் உட்காந்துட்டு சொபிஸ்டிகேட்டடா வாழலாம்னு நினைக்கலங்க. வைராக்கியமாக இருந்தாருங்க. அதனால்தான் அந்த நேபுகாத்நேச்சர் சொல்றார், என்ன சொல்றார்? இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார், நன்றியே என்று சொல்லுகிறார். அப்படி இன்றைக்கு நாம் இருக்கிறோமோ? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் அநேக வாலிப பிள்ளைகளை பார்க்கிறேன் பிரியமானவர்களே, மனம் நொறுங்கி போகிறது, நொறுங்கி போகிறது. மவுண்ட் ரோட்ல 3 வாலிப பிள்ளைகள் பேசிக்கொண்டு போகிறார்கள். அந்த தாய் தகப்பன் என்ன தவிப்பார்களோ தெரியாது. இந்த டேப்லெட்டா, இந்த டேப்லெட்டை போட்டுக்கடா, நீ ஒன்று போட்டுக்கடா, நான் ஒன்று போட்டுக்கடான்னு சொல்லிட்டு எவ்வளவு மனம் வருத்தமாக இருக்குது பிரியமானவர்களே. இது சரீரம், எப்படிப்பட்ட சரீரம்! இந்த சரீரம் தேவனுடைய சரீரம். இந்த சரீரத்தை எப்படி அற்பமாய் நினைத்து கெடுத்துக் கொள்ளுகிறார்களே என்று சொல்லி மன வருத்தத்தோடு நான் அந்த மவுண்ட் ரோட்ல நடந்து கொண்டு வந்தேன். ஐயோ, இப்படி வாலிப பிள்ளைகள் அழிந்து போகிறார்களே, இந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லையா? நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே வந்தேன், ஆண்டவரே இந்த பிள்ளைகளை காப்பாற்றுங்கப்பா. இந்த தாய் தகப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை வளர்த்திருப்பாங்க. இந்த தாய் தகப்பன் எப்படியெல்லாம் இந்த பிள்ளைகளை ஆராட்டி பாராட்டி சீராட்டி வளர்த்திருப்பாங்க. இப்படி கெட்டு அழிந்து போகிறார்களே. ஒரு வாலிப பெண் பிரியமானவர்களே, ஒரு பிராமண பெண் ஒரு டீ கடையில நின்று கொண்டு ஸ்மோக் பண்ணி கொண்டு இருக்கிறார். என் உள்ளமே நொறுங்கி விட்டது. தைரியமாக அந்த பெண்ணிடத்தில் போய் கேட்டேன், எப்படிமா பாப்பா இந்த மாதிரி நீ செய்யற? உன் தாய் தகப்பன் உன்னை பார்த்தாங்கன்னா என்னப்பா சொல்லுவாங்க? பார்த்தாங்கன்னா என்னப்பா நினைப்பாங்க, என்னம்மா நினைப்பாங்கன்னு கேட்டேன். அப்போ அந்த பாப்பா சொன்ன வார்த்தை, என் நண்பர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டார்கள் ஐயா. அந்த நண்பர்கள் மூலியமாக இது என் பழக்கம் வந்துவிட்டது, என்னால் முடியல. அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேம்மா, உன்னை இந்த அளவுக்கு படிக்க வச்சு இவ்வளோ உயர்வாக கொண்டு வந்தவர்களுக்கு உன்னை பற்றி அக்கறை இருக்காதா? உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க எண்ணத்தில் நினைக்க மாட்டார்களா? எவ்வளவு அழகான ஒரு பெண்மானி, இப்படி சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறியே என்று சொல்லும் பொழுது அந்த பெண் கண்ணீர் விட்டு அழுது விட்டு, ஐயா நான் இனிமேல் இதை நான் தொடாதபடிக்கு எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னான். பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பெண்கள் ஒயின் ஷாப்புக்கு போய் வாங்குறாங்க. யார் வந்தாலும் இந்த கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட்டும் வந்தாலும் இந்த போதை வஸ்துலேருந்து விடுதலையாக்க முடியலையே. எவன் வந்தாலும் சரி முடியாதுங்க. ஆனால் ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். இங்கே சொல்லப்பட்ட தானியேல் சொல்லப்பட்ட அந்த தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், எங்களை மரணத்திலிருந்து மீட்டெடுத்தவர் அந்த இயேசு என்று சொல்லி பவுல் சொல்லுகிறாரே. இன்றைக்கு சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. அவ்வளவு வருத்தமாக இருக்கிறது. நான் அநேக இடங்களுக்கு செல்வதனாலே அநேக இடங்களிலே அநேகரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த வாலிப பிள்ளைகளை பார்க்கும். அவன் சினிமாவில் எதையாவது சிகரெட்டை வச்சு ஸ்டைலாக பிடிச்சி தூக்கி போட்டு போயிடுறான். அவன் நடிப்புக்காக பண்ணுறான், அவன் நடிப்புக்காக பண்ணிட்டு போகிறாங்க. பணம் கிடைக்குது அவனுக்கு, 200 கோடி 300 கோடின்னு கிடைக்குது. அவன் அதை சாதாரணமாக கையில் ஒரு பாட்டிலை வச்சுக்கிட்டு அப்படி குடிக்கிற மாதிரி காட்டுறான். பணத்துக்காக, அவன் நடிப்புக்காக காட்டுறான். ஆனால் வாலிப பிள்ளைகள் அது உண்மை என்று நம்பி அதுங்க போயிட்டு ஒயின் ஷாப்பில் வாங்கி குடிக்குதுங்களே, அதுங்க போயிட்டு அந்த சிகரெட்டை பிடிக்குதுங்களே. எப்படி இருக்குது பிரியமானவர்களே? வேதனையான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கையில் இருக்கிற மொபைல் ஒரு மிகப்பெரிய ஒரு கத்திங்க. அந்த கத்தியால் காய்கறியை கட் பண்ணலாம், அந்த கத்தியால் எதிர்க்கிறவர்களுக்கு கொலையும் பண்ணலாம். ஆனால் பயன்படுத்துகிறவன் இடத்திலே தான் அது எப்படி செயல்படும் என்று சொல்லி அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த கத்தியை வைத்து காய் கட் பண்ணுகிறதுனால எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. அந்த கத்தியை எடுத்து மற்றவனை குத்தினால் என்ன நடக்கும்? நாம் ஜெயிலுக்கு போவோம், நம் வாழ்க்கை அழிந்து போகும். அப்படித்தான் இந்த மொபைல் இருக்கிறது பிரியமானவர்களே. இந்த மொபைலில் எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் இருக்கிறது. இந்த மொபைலை வைத்துக்கொண்டு இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் அழிந்து போகிறார்கள் பிரியமானவர்களே. அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம வாலிப பிள்ளைகளை மீட்டெடுப்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எத்தனையோ இடங்களிலே எத்தனையோ விதமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது.
வெளியில போய் பார்த்தோம் என்று சொன்னால் அதை சகிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கிறது பிரியமானவர்களே. இதிலிருந்து நம்மளை தப்புவிக்கணும். அதனால தான் இந்த இடத்துல பாருங்க, இந்த தாவீது செய்கிற காரியத்தை பாருங்க, என்ன அருமையான காரியத்தை அவர் செய்கிறார் பாருங்க. அவர் வெற்றி பெறுகிறாருங்க. எப்படி வெற்றி பெறுகிறார்? எப்படி அந்த பெலிஸ்தனை மேற்கொள்கிறார்? அந்த தேவனுடைய பலன். அதை தான் இந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? 37 என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று சொல்லி அந்த தைரியத்தோடு, அந்த பலத்தோடு, தேவ சித்தத்தோடு அங்கு செல்லுகிறார். அந்த இடத்துல அதை வெற்றி பெறுகிறவராக இருக்கிறார். 50வது வசனம் பாருங்க, 1 சாமுவேல் 17:50 பாருங்க. இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தனின் அண்டையில ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். இன்றைக்கும் வாலிப பிள்ளைகளே, நான் உங்களிடத்தில் பட்சமாய் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், நீங்கள் யாரோடு கூட போகிறீர்கள்? எந்த நண்பரோடு கூட போகிறீர்கள்? அந்த நண்பர் நமக்கு கர்த்தர் ஏற்படுத்தின நண்பரா? நாம் எங்கு போகிறோம் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, என்னை சொல்வீர்கள் என்று சொன்னால் நான் எங்கு போகிறேன் என்பது எனக்கு தெரியும். என்னை போன்றவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே எல்லோரும் இருக்கிறார்கள். அவர்கள் எங்கு போகிறோம் என்று அவர்கள் தெரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கு போகிறோம் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த உலகத்திலே அநேகர் உண்டு பிரியமானவர்களே. அவர்களெல்லாம் தேவன் ரட்சிக்கணும், அவர்களெல்லாம் அவர் காப்பாற்றணும். இன்றைக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றக்கூடிய வல்லமை உள்ள தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் இந்த உலகத்திலே நமக்காக அடிக்கப்பட்டவர். அவர்தான் நமக்காக இந்த உலகத்திலே ரத்தம் சிந்தினவர். அவர்தான் நமக்காக மரித்தவர். அவர்தான் நமக்காக உயிர்த்தவர். அவர்தான் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறவர். பிரியமானவர்களே, அவரை அல்லாமல் ஒருவனாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றவே முடியாது. அந்த பெண் பிள்ளையை பார்க்கும் பொழுது மனம் உடைந்தது. அந்த டாக்டரை பார்க்கும் பொழுது மனம் வெந்தது. இந்த வாலிப பிள்ளைகள் இப்படியெல்லாம் சீரழிகிறதை பார்க்கும் பொழுது உள்ளம் நொறுங்கினது பிரியமானவர்களே. ஆனால் இதையெல்லாம் நான் செய்ய முடியாது. என்னால் ஒன்று நடக்காது. என்னால் ஒரு அணு கூட என்னால் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர். ஆண்டவராகிய இயேசு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர். அவரை விசுவாசித்தால் போதும். இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் ரட்சிக்கப்படுவோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நாம் எல்லோருக்கும் முன்பாக கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே விட்டு கடந்து போனாலும் நாம் ஒரு நாள் அவரோடு கூட இருப்போம் என்ற விசுவாசத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டும். கோட்டீஸ்வரனுக்கு போய் கேட்டு பாருங்க, எங்கே போறேன்னா தெரியாது. ஆனால் அதே தேவனை தேடுகிறவனை ஒருத்தனை போய் கேட்டு பாருங்க, எங்கே போறீங்கன்னா, நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நான் கர்த்தர் எப்போ வருவார்னு ஆயத்தமாக இருக்கிறேன். மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலானவைகள் எது? அந்த தேவன் வரும் பொழுது நம்மளை ஏற்றுக்கொள்ளுவர்களாய் இருக்கும் பொழுதுதான் மேலானதை நாடுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மேலானது என்று சொல்லி எதையோ போய் தேடிக்கொண்டு நாம் சீரழிந்து கொண்டு இருக்கிறோம். நல்ல உடை உடுத்துவது மேலானது, நல்ல செப்பல்கள் போடுவது மேலானது என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். போட வேண்டியதுதான். வசதி இருக்குது போடுங்க, கார் இருக்குது போங்க, எல்லாம் செய்யுங்க, நல்லா சொபிஸ்டிகேட்டடா வாழுங்க. ஆனாலும் மேலானதை நாடுங்க. இந்த உலகத்திலே கூறிய மேலானது அல்ல. இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது நாம் எங்கு போவோம் என்கிற அந்த மேலானதை நாடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். முதலாவது நம்ம பார்த்தது, முதலாவது பவுல் சொல்லுகிற வார்த்தை என்ன? என்னை மரணத்திலிருந்து தப்புவித்தார். தானியேல் சொல்லுகிறது என்ன? நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கரடியும் சிங்கத்துக்கும் தப்புவித்தவர் இந்த பெலிஸ்தீன் இடத்திலிருந்து என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். இந்த மூன்று காரியங்களை நாம் பார்த்தோம் பிரியமானவர்களே. இந்த மூன்று காரியங்களை நாம் தெரிந்து கொள்வது என்ன? இந்த மூன்று காரியங்களிலும் தேவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பதுதான்.
அவர் எப்படி தப்புவித்தார் என்பதுதான். அதை சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த வேதத்தை முடிந்தால் வாசித்து பாருங்கள். தானியேலை குறித்து வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியரில் 1-2 வாசித்து பாருங்கள். அதில் பவுல் என்னென்ன இடத்துல எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் விடுவிக்கப்பட்டார் என்று சொல்வார்கள். அப்போஸ்தலர்களை எடுத்து வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர்களுக்கு வந்த சூழ்நிலைகளை எப்படியெல்லாம் அவர் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, பிரியமானவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளிலும் நாம் ஜெபம் செய்யும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இவ்வளவு நேரம் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் யார், நீர் எப்படிப்பட்டவர், நீர் எந்த சூழ்நிலையிலும் தப்புவிக்க வல்லவர் என்பதை நாங்கள் ஆராய்ந்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே, வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது தகப்பனே, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை ஆண்டவரே, இந்த பிள்ளைகளாக இருக்கட்டும், வயோதிபர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் ஆண்டவரே, இதை தியானிக்கும்படியாக நீங்கள் கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அடியேனையும் ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அதிலிருந்து என்னை நான் தப்பித்து கொள்ள ஒன்று செய்ய வேண்டும். அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவரை புகழ வேண்டும் என்பதை நான் அறிந்து கொண்டபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, நான் அந்த மவுண்ட் ரோட்டில் பார்த்த அந்த வாலிப பிள்ளைகள் மனம் மாறணும்ப்பா. அந்த ஒரு பெண் பிள்ளை டீ கடையிலே ஆண்டவரே எல்லோ வாலிபர்களுக்கு முன்பாக சிகரெட்டை பிடித்து கொண்டிருந்தால் அந்த உள்ளம் மாறணும். அந்த தகப்பன் தாய் எவ்வளவோ கஷ்டப்படுவாங்கப்பா, அவர்கள் மாறணும். இந்த நாளிலும் ஆண்டவரே, அந்த டாக்டரை நான் சந்தித்தேன். அவருக்கு பூரண சுகத்தை கொடுத்து ஆண்டவரே, அந்த உளுந்தூர் பேட்டையிலே ஒரு கிளினிக்கை கட்டி ஆண்டவரே, அநேக ஏழைகளுக்கு அவர் சேவை செய்ய அவரை எடுத்து நீங்கள் பயன்படுத்த முடியாது கூட ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, யாராருக்கெல்லாம் பலவீனம் இருக்கிறதோ, யாராருக்கெல்லாம் குறைவு இருக்கிறதோ, யாராருக்கெல்லாம் சரீரத்திலே ஆண்டவரே பலன் இல்லாமல் இருக்கிறதோ, எல்லோரையும் நீ தொட்டு சுகப்படுத்த முடியாமல் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர்தாமே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலம் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது, ஆமென்.